அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலனியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் அமெரிக்காவின் முயற்சிகளை ஈரான் நிராகரித்திருக்கின்றார்கள். அதாவது பேச்சுவார்த்தைகளுக்கு நேரடியாக வரவில்லை என்பதற்கு அப்பால் பல விடயங்களை, நிபந்தனைகளை தெளிவாக ஈரான் அமெரிக்காவுக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஏற்கனவே அமெரிக்காவினுடைய F-35 விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதன் பின்னர் மீண்டும் இன்றைய தினம் இஸ்ரேலின் உடைய போர் விமானம் மீது தாக்குதல் நடத்தி அதை வீழ்த்தியிருப்பதாக IRGC அறிவித்திருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஹெஸ்புல்லா லெபனானிலிருந்து தாக்குதலை தீவிரப்படுத்தி இருப்பதனால் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல இடங்களில் சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். முதலில் ஈரானை எந்த வழியிலாவது பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா முயற்சிகள் செய்திருந்தார்கள். அந்த முயற்சிகளில் ஈரானின் உடைய முஜபா கமேனியினுடைய அலுவலகத்தையோ அல்லது வெளிவிவகாரத்துறையோ தொடர்பு கொள்ள முடியாதொரு சிக்கலில் அமெரிக்கா சில நாட்களாக மாட்டியிருந்தார்கள். அதாவது இவர்களுடைய அழைப்புக்கு ஈரான் பதிலளிக்கவில்லை என்று கூறப்பட்டது. அதன் விரக்தியாகவே ட்ரம்ப் நேற்றைய ஒரு காணொளியில் கூட தற்போது பேசுவதற்குரிய தலைவர்கள் யாரும் இல்லை, அவர்கள் அனைவரையும் தற்போது கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பது போலவெல்லாம் கதைகளை சொல்லியிருந்தார். ஆனால் தற்போது ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அமெரிக்கா தரப்பிலிருந்து தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பது குறித்து மிக முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது அமெரிக்காவின் உடைய தரப்பிலிருந்து அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதர் விட்காஃப் மற்றும் அவருடைய குழுவினர் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதாகவும், ஆனால் ஈரான் ஒரு தற்காலிக போர் நிறுத்தமோ அல்லது ஒரு தற்காலிக சண்டை நிறுத்தமோ தற்போது தேவையற்றது, வேண்டுமென்றால் போரை நிரந்தரமாக இந்த பிராந்தியத்தில் நிறுத்துவது குறித்து ஏதாவது விடயங்கள் பேசுவதென்றால் பேச முடியும் என்பதை தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் ஒரு சாதாரண போர் நிறுத்தத்தை அனுமதித்தால் அவர்கள் 1 மாத காலமோ 2 மாத காலமோ இந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி அவர்களுடைய இழந்த ஆயுதங்களையும் வளங்களையும் மீண்டும் கட்டியமைத்துவிட்டு மீண்டும் ஈரான் மீது ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். இதை கடந்த காலத்தில் நாங்கள் தெளிவாக அவதானித்திருக்கின்றோம். அப்பாஸ் அரக்ஷி தெளிவாக கூறுகின்றார். 2-3 தினங்களில் அடுத்த பேச்சுவார்த்தை திகதி இருப்பதாக அறிவித்துவிட்டு எங்களுடைய உச்சத்தலைவர் அயதுல்லா அல் கமேனியை குண்டு வீசி கொண்டவர்கள் அவர்கள். அப்படியான ஒரு நயவஞ்சக குணம் படைத்தவர்களுடன் தற்காலிக போர் நிறுத்தங்கள் குறித்து பேசுவது அர்த்தமற்ற விடயம் என்பதை தெரிவித்திருப்பதுடன் ஈரானுடனான போர் நிறுத்தப்பட்டால் மட்டுமே இந்த பிராந்தியம் முழுவதிலும் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்க முடியும் என்ற விடயத்தையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதாவது பிராந்தியம் லெபனான், ஏமன், ஈராக் அனைத்து பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு போருக்கான நிரந்தர முடிவே எமது இலக்கு என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதாவது காசா முதல் லெபனான் வரை இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்புகள் தனக்கு எந்த போர் நிறுத்தத்தை அறிவித்துவிட்டு எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் அவர்களை தாக்கலாம், அவர்களுடைய இலக்குகளை தாக்கி அளிக்க முடியும், மக்களை தாக்கலாம், அங்கு இருக்கக்கூடிய போராளி குழுக்களை தாக்கி அளிக்க முடியும் என்பதுதான் இஸ்ரேலினுடைய ஒரு போர் நிறுத்தமாக இருக்கின்றது. எனவே இதுபோன்று போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவது, பின்பு மீறுவது, பின்பு போரை ஆரம்பிப்பது போன்ற பித்தலாட்டங்கள் இனி வேண்டாம். நிரந்தர போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை, எங்கள் மீது வலிந்த போரில் நாங்கள் இழந்த இழப்பீடுகளுக்கு நிச்சயமாக இவர்கள் யார் எங்கள் மீது தாக்குதலை ஆரம்பித்தார்களோ அவர்கள் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்பதிலும் ஈரான் மிக தீவிரமாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த போர் ஈரான் மீது ஒரு வலிந்து திணிக்கப்பட்ட போர், இதை பலமுறை தெரிவித்திருந்தோம். எனவே இழப்பீடு அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவற்றை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என்பதை ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து ஈரானின் உடைய மத்திய வான் பகுதியில் இன்று தாக்குதல் நடத்துவதற்காக வந்த இஸ்ரேலுடைய F-16 போர் விமானத்தை தங்களுடைய வான் பாதுகாப்புகள் ஊடாக சுட்டு வீழ்த்தி இருப்பதாக IRGC அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேலின் உடைய சார்பில் ஒரு தாக்குதல் விமானம் சேதமடைந்த நிலையில் அதை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தாங்கள் தரையிறக்கி இருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அமெரிக்காவினுடைய F-35 விமானம் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட போதும் கூட அந்த விமானம் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றது. ஆனால் அதை தரையிறக்கி விட்டோம், விமானியை பாதுகாப்பாக வெளியேற்றி விட்டோம் என்ற ஒரு விடயத்தை தான் பென்டகன் அறிவித்திருந்தார்கள்.
தங்களுடைய யாராலும் சுட்டு வீழ்த்த முடியாத, ட்ரேடர்களினால் கண்டுபிடிக்க முடியாத, கண்காணிக்க முடியாத ஸ்டெல்த் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் என்பதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை என்று சொல்வார்கள். அதனால் தான் இவர்கள் பல கதைகளை கூறுகின்றார்கள். விமானம் சிறிய சேதமடைந்திருக்கின்றது, விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கி விட்டோம் என்ற பேச்சுக்கள் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி இவர்களுடைய விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தும் பொழுது இது என்ற பல கதைகளை கூறுகின்றார்கள். ஆனால் F-35 விமானத்திற்கு பின்னர் F-16 விமானமும் தற்போது ஈரானின் தாக்குதலுக்குள்ளாகி இருப்பது இவர்களுடைய வான்படை மேன்மை குறித்து மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. அடுத்து இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து இன்று ஈரானினுடைய நடான்ஸ் அணுசக்தி நிலையம் மீது ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இன்று காலை இஸ்ரேல் அமெரிக்க படைகள் இணைந்து ஒரு கூட்டு தாக்குதலை நடான்ஸ் அணுசக்தி நிலையம் மீது குறிவைத்து தாக்கியதாகவும், ஆனால் அந்த தாக்குதலின் பின்னர் எந்த விதமான கதிரியக்க கசிவுகளும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகின்றது. நடான்ஸில் உள்ள யுரேனியம் செறிவூட்டும் வளாகத்தின் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதன் காரணமாக அணுக்கசிவு ஏற்பட்டு வேறு சிக்கல்கள் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். இவர்கள் பாருங்கள், ஒரு அணுக்கசிவு ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்களுக்கு பாதிப்புகள் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று மிக மோசமான ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அணுவாயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை இது மீறும் செயற்பாடு என்பதையும் ஈரான் ஐநாவுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் ஐநா எதையும் செய்ய போவதில்லை. ஐநா ஒரு செல்லாக்காசான அமைப்பு என்பதை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். ஆனால் ஈரான் இதற்கு பதிலடியாக இன்று இஸ்ரேலினுடைய டிமோனா அணு சக்தி அணுமின் நிலையத்தை நோக்கி பட்டா கைபர் ரக ஏவுகணைகளை ஏவி இருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை அந்த ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டதா அல்லது அந்த ஏவுகணைகள் துல்லியமாக இலக்கை தாக்கியதா, அதனால் சேதங்கள் ஏதாவது ஏற்பட்டதா என்ற விடயங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. இருந்தபோதிலும் காலையில் அதற்கான முடிவுகள் கிடைத்துவிடும். எனவே எங்களுடைய எந்த ஒரு இலக்கை தாக்கினாலும் அதற்கொத்த இலக்கை உங்களுடைய இடங்களில் நாங்கள் தாக்குவோம் என்பதில் ஈரான் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகவே அவர்கள் இன்றைய நாளில் நடத்திய தாக்குதலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டிமோனா அணுசக்தி நிலையத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தான செய்திகள் இன்னமும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து லெபனான் எல்லையிலிருந்து ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய சரமாரியான ராக்கெட் தாக்குதல் காரணமாக கிரியாத் சாமுனா மற்றும் பல்வேறுபட்ட வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் பல குடியிருப்புகள் சேதமடைந்திருப்பதாகவும் 15க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். அதில் இருவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வடக்கு இஸ்ரேலின் உடைய சுயாதீன ஊடகங்களை மேற்கோள் காட்டி லெபனான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது தற்போது ஹிஸ்புல்லாக்களும் தாக்குதலை தீவிரப்படுத்த தொடங்கிவிட்டார்கள். இதுவரை சாதாரணமாக நடைபெற்ற தாக்குதல் வடக்கு இஸ்ரேல் முழுவதும் சைரன்களை ஒலிக்கிவிடும் அளவுக்கு தாக்குதல்கள் தீவிரமடைந்திருக்கின்றது. எனவே இஸ்ரேல் 2 பக்க நெருக்கடியை சந்தித்திருக்கும் சூழ்நிலையில் தற்போது இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவின் காசா இனப்படுகொலை வழக்கை விரைந்து விசாரணை செய்ய வேண்டும், அது தொடர்பில் விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று தற்போது நெதர்லாந்து, ஐஸ்லாந்து போன்ற நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த இஸ்ரேலிய இனப்படுகொலை வழக்கில் இஸ்ரேலை காப்பாற்றுவதற்காக முன்வந்த ஜெர்மனி தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை பின்னகர்த்தி இருக்கின்றார்கள். இந்த இனப்படுகொலை வழக்கில் தாங்கள் பங்கேற்கப் போவதில்லை என்பதையும் அறிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது அயர்லாந்து, நெதர்லாந்து போன்ற நாடுகள் மீண்டும் அந்த வழக்கை விரைவாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக மாறியிருக்கின்றது. அடுத்து இன்று ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை ஈரான் விடுத்திருக்கின்றார்கள். வளைகுடாவில் இருக்கக்கூடிய தனியார் கப்பல்கள் மற்றும் பயணிகள் கப்பல்கள் மீது இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து தாக்குதல்களை நடத்திவிட்டு அந்த பழியை ஈரான் மீது செலுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் அவர்கள் முயற்சிகளை மேற்கொள்வதாக ஈரானின் IRGC ஒரு அதிகாரபூர்வமான செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். வளைகுடாவில் இருக்கக்கூடிய பயணிகள் கப்பல் மீதோ அல்லது தனியார் கப்பல்கள் மீதோ நாங்கள் எந்த ஒரு தாக்குதல்களையும் நடத்தவில்லை. அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய படைகள் வேண்டுமென்றே அதன் மீது தாக்குதல்களை நடத்திவிட்டு ஈரான் இராணுவத்தின் மீது பழி சுமத்தக்கூடிய நடவடிக்கைகளை செய்வதால் இந்த கோழைத்தனமான தாக்குதல்கள் எம்மால் எப்போதும் நடத்தப்படுவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதுடன் இதுபோன்ற தாக்குதல்கள் வளைகுடா பகுதியில் நடத்தப்பட்டால் மிக கடுமையான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்றும் ஒரு விசேட செய்தியை விடுத்திருக்கின்றார்கள்.
ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம், பல தாக்குதல்களை ஈரான் நடத்தும் போது சில தாக்குதல்களை இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திவிட்டு அதன் பழியை ஈரான் மீது சுமத்தி அனைத்து உலகத்தையும் ஈரானுக்கு எதிராக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருந்தோம். தற்போது நடக்கக்கூடிய விடயங்கள் அவற்றை மேலும் கட்டியம் கூறுகின்றன. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான பிந்திய செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.